சமவெளியில் மிளகு சாகுபடி, கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்களுடன் லாபகரமான விவசாயம் ஒரு முழுமையான வழிகாட்டி. சமவெளியில் மிளகு சாகுபடியின் புதிய வாய்ப்புகள். மிளகு மசாலா பொருட்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக மலைப்பகுதிகளில் மட்டுமே வளரும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் தற்போது கோவை, புதுக்கோட்டை, கடலூர் போன்ற தமிழக சமவெளி பகுதிகளிலும் மிளகு சாகுபடி வெற்றிகரமாக நடைபெற்று விவசாயிகளுக்கு ஒரு புதிய லாபகரமான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது காலநிலை மாற்றம் மற்றும் சந்தை நிலவர சவால்களை எதிர்கொள்ள உதவும் ஒரு மாற்றுப்பயிர். கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்களின் பங்கு. மிளகுக்கு ஒரு சிறந்த ஆதரவு. மிளகு ஒரு கொடிவகை பயிர் என்பதால் அதற்கு படர்ந்து வளர ஆதரவு தேவை. கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்கள் இதற்கு சிறந்த தேர்வுகள். கிளிசீடியா மரங்கள் இவை வெறும் ஆதரவு மட்டுமன்றி மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி வளத்தை மேம்படுத்துகின்றன. இதனால் உரச்செலவு குறைகிறது. மேலும் இவை வேலி, எரிபொருள், கால்நடை தீவனம், நிழல் மற்றும் மண் அரிப்பு தடுப்பு என பல வழிகளில் பயன் தருகின்றன. கிளிசீடியா பல மண் வகைகளிலும் வறட்சியிலும் வளரும் தன்மை கொண்டது. பாக்கு மரங்கள் மிளகு கொடிகளுக்கு தேவையான நிழலையும் தொடர்ச்சியான ஈரப்பதத்தையும் வழங்குகின்றன. இந்த மரங்கள் மிளகுக்கு தேவையான சூழலை உருவாக்குவதோடு பண்ணையின் உற்பத்தி திறனையும் நிலைத்தன்மையையும் மேம்படுத்துகின்றன. இது ஒற்றை பயிர் சாகுபடியை விட நிலையான வேளாண் வனவியல் முறையாகும். நடவு முறை. பாக்கு மரத்தில் மிளகு சாகுபடி செய்யும்போது மரத்தின் அடியிலிருந்து அரை அடி முதல் 1 அடி வரை இடைவெளி விட்டு ஒரு மரத்திற்கு ஒரு மிளகு கன்று நடவு செய்ய வேண்டும். கிளிசீடியா குச்சிகளை 3-5 சென்டிமீட்டர், தடிமன் 2.5 மீட்டர் நீளம் மிளகு நடவு செய்வதற்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்னரே நட்டு வைக்கலாம். ஊடுபயிராக மிளகு சாகுபடி லாபகரமான உத்தி. மிளகை தென்னை மற்றும் பாக்குமரத் தோட்டங்களில் ஊடுபயிராக வளர்ப்பது ஒரு சிறந்த உத்தி. இது ஒரே நிலத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை ஒரே நேரத்தில் சாகுபடி செய்யும் முறையாகும். ஊடுபயிர் சாகுபடியின் நன்மைகள். வருமானம் அதிகரிப்பு. பாக்கு மரங்களுக்கு இடையேயுள்ள இடத்தை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் ஈட்டலாம். மண் ஆரோக்கியம். களைகளை கட்டுப்படுத்தி மண் அரிப்பை குறைத்து மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கிறது. பல்லுயிர் பெருக்கம். நன்மை பயக்கும் பூச்சிகளை ஈர்த்து இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறது. ஒளி பயன்பாடு. நிழல் தாங்கும் மிளகு பயிரை தேர்வு செய்வதால் பாக்கு மரங்களின் நிழலை திறம்பட பயன்படுத்தலாம். நீர் மேலாண்மை. முக்கிய பயிருக்கு செய்யப்படும் சொட்டு நீர் பாசனம் மிளகுக்கும் கிடைப்பதால் நீர் மற்றும் உரச்செலவு குறைகிறது. இது பண்ணையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடர் குறைப்பிற்கும் உதவுகிறது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தேவை குறைகிறது. ஒற்றை பயிர் சாகுபடியிலிருந்து மாறுபட்டு நீண்ட காலத்திற்கு லாபம் தரக்கூடிய நிலையான விவசாய முறையாகும். மண்வளம் மற்றும் நிழல் மேலாண்மை. மிளகுக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள சத்தான செம்மண் நிலம் மிகவும் உகந்தது. மண்ணின் கார அமிலத்தன்மை pH 6 முதல் 6.5 வரை இருக்க வேண்டும். இதை சரிசெய்ய 1 ஏக்கருக்கு 3 டன் ஜிப்சம் உரத்தை போட்டு உழலாம். கிளிசீடியா மரங்கள் பசுந்தாள் உரமாக பயன்பட்டு மண்ணின் வளத்தை அதிகரிக்கும். பாக்கு மற்றும் கிளிசீடியா மரங்கள் மிளகுக்கு தேவையான நிழலையும் மிதமான வெப்பநிலையையும் ஈரப்பதத்தையும் வழங்குகின்றன. நடவு காலம். கோடை காலத்தை தவிர்த்து ஜூன் முதல் டிசம்பர் மாதங்கள் நடவு செய்ய உகந்த பருவம். நடவு முறை மற்றும் பராமரிப்பு. செடி உற்பத்தி 4 முதல் 6 வரை மாத வயதுடைய 5 முதல் 8 வரை இலைகள் கொண்ட ஆரோக்கியமான மிளகு கொடி துண்டுகளை ட்ரேயில் வளர்த்து நடவு செய்ய வேண்டும். நடவு இடைவெளி. 1 ஏக்கரில் ஒவ்வொரு மரத்திற்கும் 8 அடிக்கு 8 அடி இடைவெளியில் 889 மரங்கள் நடவு செய்ய முடியும். ஆதரவு செடிகள். கிளிசீடியா போன்ற 5 அடி உயரம் கொண்ட செடிகளில் மிளகு கொடிகளை படரவிடலாம். உரமிடுதல். மழைக்காலத்திற்கு முன்பும் பின்பும் இயற்கை உரங்களை இட வேண்டும். ரசாயன உரங்களை தவிர்க்கவும். மண்புழு உரம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் போன்ற இயற்கை உரங்கள் நல்ல பலன் தரும். கவாத்து. மிளகு கொடி படர் மரத்தின் உச்சத்தை அடைந்தவுடன் தொங்கும் பகுதிகளை வெட்டிவிடலாம். இது செடியை அடர்த்தியாக வளரச் செய்து அதிக காய்கள் பிடிக்க உதவுகிறது. வெட்டிய பகுதிகளை புதிய நாற்றுக்களாக பயன்படுத்தலாம். மிளகு ரகங்கள் மற்றும் மகசூல். சமவெளிக்கு ஏற்ற ரகங்கள். பன்னியூர் 5 நிழலை தாங்கி வளரக்கூடியது, பாக்குத்தோப்புகளுக்கு ஏற்றது. பன்னியூர் 1 வீரிய ஒட்டு வகை, படர் மரங்களில் நன்கு பற்றி வளரும், குறைந்த உயரத்தில் குறைந்த நிழலில் வளரக்கூடியது, டெல்டா பகுதிக்கு சிறந்தது. கிரிமுண்டா அதிக உயரமான அதிக நிழல் உள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. செடி மிளகு 5 அடி உயரத்திலேயே காய்க்கும், ஆண்டு முழுவதும் காய்க்கும் திறன் கொண்டது. மகசூல். செடி மிளகு 6 மாதங்களிலேயே காய்க்கத் தொடங்கும். 1.5 வருடத்தில் முதல் அறுவடை. ஆரம்பத்தில் ஒரு செடிக்கு 100 கிராம் மகசூல். ஆண்டுதோறும் அதிகரித்து ஒரு மரத்திற்கு 1 கிலோ வரை கூடும். 3வது ஆண்டில் 1.5 கிலோ முதல் 3 கிலோ வரை மிளகு காய்க்கும். ஒரு மரத்தில் படரவிடப்படும் மிளகு செடியிலிருந்து 10 கிலோ பச்சை மிளகு கிடைக்கும். 300 கிராம் முதல் அரை கிலோ காய்ந்த மிளகு.
ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு 100 கிலோ முதல் 1000 கிலோ வரை மகசூல் எடுக்க முடியும். சில இடங்களில் 8.5 டன் வரை. 10 ஆண்டுகள் வளர்ந்த கொடியிலிருந்து 10 கிலோ வரை மிளகு அறுவடை செய்யலாம். நீர் மேலாண்மை. சொட்டு நீர் பாசனத்தின் அவசியம். மிளகு சாகுபடிக்கு மண்ணில் எப்போதும் போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். ஒரு செடிக்கு தினமும் 2 லிட்டர் தண்ணீர் தேவை. டிசம்பர் முதல் மே மாதம் வரை 10 நாட்களுக்கு ஒருமுறை நீர்விட வேண்டும். மிளகு பயிருக்கு மொத்தமாக 600 முதல் 900 மில்லிமீட்டர் நீர் தேவை. குறிப்பாக பூக்கும் காலத்தில் நீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம். அதிகப்படியான நீர்வேர் அழுகலை ஏற்படுத்தும். சொட்டுநீர் பாசனத்தின் நன்மைகள். மிளகு சாகுபடிக்கு சொட்டுநீர் பாசனம் மிகவும் சிறந்தது. தென்னை அல்லது பாக்கு மரங்களுக்கு சொட்டுநீர் பாசனம் செய்யும்போது அருகிலுள்ள மிளகு கொடிகளுக்கும் நீர் கிடைப்பதால் மிளகுக்கு தனியாக நீர் பாய்ச்சும் செலவு குறைகிறது. இது நீரை சேமிக்க உதவுவதோடு நீர் மேலாண்மையையும் எளிதாக்குகிறது. வேலையாட்கள் செலவு, நீர் வீணாவது, உரச் செலவு அனைத்தையும் குறைக்கிறது. ஊடுபயிர் சாகுபடியில் முக்கிய பயிருக்கு வழங்கப்படும் நீரும் உரமும் ஊடுபயிருக்கும் கிடைப்பதால் செலவு சேமிப்பு மற்றும் திறன் அதிகரிப்பு ஏற்படுகிறது. லாபம் மற்றும் வருவாய். மிளகு சாகுபடியின் பொருளாதார பலன்கள். மிளகு சாகுபடிக்கு பெரிய அளவில் மற்ற செலவுகள் தேவையில்லை. மிளகு கன்றுகள் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. சாகுபடி செலவுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் வருமானம். சமவெளியில் மிளகு சாகுபடி செய்வதன் மூலம் ஆண்டுதோறும் ஒரு ஏக்கருக்கு 50,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் லாபம் ஈட்ட முடியும். வறண்ட நிலத்தில் 9 லட்சம் வரை வருமானம் ஈட்ட முடியும் என்றும் கூறப்படுகிறது. 1 கிலோ காய்ந்த மிளகு 800 வரை விற்பனை செய்யப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்களால் அறுவடை செலவை 40 விழுக்காடு குறைக்க முடியும். நடவு இடைவெளி. ஒரு ஏக்கரில் ஒவ்வொரு மரத்திற்கும் 8 அடிக்கு 8 அடி இடைவெளியில் 889 மரங்கள் நடவு செய்ய முடியும். ஒரு மரத்திற்கு 2 கிலோ மிளகு வீதம் மொத்தம் 1778 கிலோ மிளகு கிடைக்கும். 1 கிலோ மிளகு 800 ரூபாய் என்றால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்தம் 14,22,400 ரூபாய் வருமானம் வரும். மற்ற பயிர்களுடன் ஒப்பீடு. தென்னை விவசாயிகளுக்கு மிளகு சாகுபடி ஒரு கூடுதல் வருமானம். தென்னையை மட்டும் நம்பியிருந்தால் விலை வீழ்ச்சி ஏற்படும்போது நஷ்டம் வரலாம். ஊடுபயிர்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஒரே செலவில் தென்னை, ஜாதிக்காய், பாக்கு, மிளகு என 4 வழிகளில் பலன் கிடைக்கிறது. இது நில பயன்பாட்டை மேம்படுத்தி பூச்சிகள், நோய்கள், காலநிலை மாற்றம் மற்றும் சந்தை விலை ஏற்ற இறக்கங்கள் போன்ற இடர்களை குறைத்து பண்ணையை நிலைத்தன்மையுடன் இயங்க வைக்கிறது. செலவு குறைப்பு உத்திகள். மிளகுக்கு தனியாக பராமரிப்பு, பாசனம், உரம் தேவையில்லை. பாக்கு மரத்திற்கு பாய்ச்சும் நீரும் இடப்படும் உரமுமே மிளகு சாகுபடிக்கு போதுமானது. மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உரச்செலவு குறையும். புதிய தொழில்நுட்பங்களால் அறுவடை செலவை 40 விழுக்காடு குறைக்க முடியும். விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல். மிளகுக்கு எப்போதும் நல்ல மவுசு. சந்தையில் மிளகுக்கு எப்போதும் நல்ல தேவை உள்ளது. நேரடி விற்பனை மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதன் மூலம் லாபத்தை பெருக்கலாம். காய்ந்த மிளகு, மிளகுத்தூள், நொறுக்கப்பட்ட மிளகு, மசாலா கலவைகள், சமைக்க தயாரான பொருட்கள், ஆர்கானிக் மற்றும் ஸ்டீம் ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்ட மிளகு என பல வடிவங்களில் மிளகு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது பொருளின் ஆயுளை அதிகரித்து சந்தை வாய்ப்பை ஏற்றுமதி அதிகரிக்கிறது. 1 கிலோவுக்கான விலையையும் கணிசமாக அதிகரிக்கிறது. சந்தை வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி. இந்தியா மிளகு ஏற்றுமதியில் உலகிலேயே முக்கியமான நாடுகளில் ஒன்றாகும். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்திய மிளகை அதிகம் இறக்குமதி செய்கின்றன. ஆர்கானிக், இயற்கை முறை மற்றும் பூச்சிக்கொல்லி இல்லாத தரமான மிளகுக்கு சர்வதேச சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். ஆன்லைன் விற்பனை தளங்கள். அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ தளங்களை பயன்படுத்தி அதிக வருமானம் பெறலாம். ஒரு தனிப்பட்ட பிராண்டை உருவாக்கி கவர்ச்சிகரமான பேக்கேஜிங் செய்வதன் மூலம் பொருளின் மதிப்பு வெகுவாக கூடும். தமிழ்நாட்டு விவசாயிகள் உலக சந்தையையும் குறிவைக்க வேண்டும். விவசாய உற்பத்தி குழுக்களின் பங்கு. விவசாய உற்பத்தி குழுக்கள் FPGS கூட்டு விவசாயத்தை மேம்படுத்துகின்றன. ஒவ்வொரு FPGக்கும் ரூபாய் 5 லட்சம் கார்பஸ் நிதி கிடைக்கிறது. இது விவசாயிகளுக்கு ஒன்றாக செயல்பட்டு சந்தைப்படுத்தல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் நடவடிக்கைகளில் பலம் பெற உதவும். நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. இயற்கை வழிமுறைகள். மிளகு சாகுபடியில் நோய்கள் மற்றும் பூச்சிகள் சவாலாக இருந்தாலும் இயற்கை மற்றும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் மூலம் அவற்றை கட்டுப்படுத்த முடியும். பொதுவான நோய்கள் மற்றும் பூச்சிகள். நோய்கள். துரித வாடல் நோய், பூசண நோய், பாக்டீரியா மென் அழுகல் நோய். பூச்சிகள். மாவு மற்றும் செதில் பூச்சிகள், இலைத்துளைப்பான்கள், தண்டுப்புழு, கூன்வண்டு, வெட்டுப்புழு, கள்ளிப்பூச்சி, செம்பேன், அசுவினி, தத்துப்பூச்சி. இயற்கை மற்றும் ஒருங்கிணைந்த மேலாண்மை. தடுப்பு முறைகள். ரசாயன உரங்களை தவிர்த்தால் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறையும். இயற்கை முறையில் மிளகின் கார்ப்பு சுவையால் பூச்சிகள் அதிகம் அண்டாது. செடிகளை நெருக்கமாக நடாமல் போதுமான இடைவெளி விட வேண்டும்.
நோய் தாக்கிய செடிகளை உடனடியாக அகற்றி அழிக்க வேண்டும். வயல் மற்றும் வரப்புகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். பயிர் சுழற்சிக்கு சோளம், பீன்ஸ், சோயா பீன்ஸ் பயன்படுத்தலாம். அதிகப்படியான நைட்ரஜன் உரம் இடுவதையும் நீர் பாய்ச்சுவதையும் தவிர்க்க வேண்டும். கட்டுப்பாட்டு முறைகள். இளம் இலைகளில் புழு தாக்குதல் இருந்தால் மூலிகை பூச்சி விரட்டியால் கட்டுப்படுத்தலாம். இலை மேற்பரப்பில் வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம். வேரை தாக்கக்கூடிய பூஞ்சனங்களை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் விரிடி மற்றும் அசோஸ் ஸ்பைரில்லம் போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். ஒட்டுண்ணி குளவிகள் மற்றும் வேட்டையாடும் பூச்சிகள் போன்ற உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் பயன்தரும். போர்டோ கலவை தெளிப்பது வாடல் நோயை கட்டுப்படுத்த உதவும். இயற்கை பூச்சி மேலாண்மை செலவை குறைத்து ஆரோக்கியமான விளைபொருளை தருகிறது. இது ஆர்கானிக் மற்றும் பூச்சிக்கொல்லி இல்லாத மிளகுக்கான சந்தை தேவையையும் பூர்த்தி செய்ய உதவுகிறது. அரசு மானியங்கள் மற்றும் திட்டங்கள். தமிழ்நாடு அரசு மிளகு சாகுபடிக்கு பல்வேறு மானியங்களையும் திட்டங்களையும் வழங்குகிறது. தோட்டக்கலை துறை திட்டங்கள். தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் மிளகு சாகுபடிக்கு அரசு மானியம் வழங்குகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2025 முதல் 2026 வரை ஆண்டுக்கு 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 24,000 மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்த செலவில் 40 விழுக்காடு வரை அல்லது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் வரை மானியம் கிடைக்கும். இது விவசாயிகளின் ஆரம்ப முதலீட்டுச் செலவை குறைக்கிறது. நுண்ணீர் பாசன மானியங்கள். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு மானியத்தில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து தரப்படும். இது நீர் மேலாண்மை செலவுகளை வெகுவாக குறைத்து மிளகு சாகுபடியை இன்னும் லாபகரமாக்கும். அங்கக வேளாண்மைக்கு முதல் ஆண்டு 50 விழுக்காடு அல்லது 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 4,000. 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கு 50 விழுக்காடு அல்லது 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 3,000 மானியம். மண்புழு உரக்கூடம் அமைக்க 50 விழுக்காடு அல்லது ரூபாய் 50,000 மானியம் கிடைக்கும். விவசாயி உற்பத்தி குழுக்களுக்கு 80 விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 5 லட்சம் கார்பஸ் நிதி வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள். மிளகு சாகுபடி ஒரு பொன்னான வாய்ப்பு. சமவெளியில் கிளிசீடியா மற்றும் பாக்கு மரங்களை ஆதரவாக பயன்படுத்தி மிளகு சாகுபடி செய்வது. சரியான நுட்பங்கள், திறமையான நீர் மேலாண்மை மற்றும் அரசு மானியங்களை பயன்படுத்தினால் மிகவும் லாபகரமான ஒரு விவசாய முறையாகும். இது விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயை ஈட்டித் தருவதோடு பண்ணையின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் நிலைத்தன்மையையும் அதிகரிக்கிறது. பயிற்சி மற்றும் ஆலோசனை. வேளாண் பெண் விஞ்ஞானி லக்ஷ்மி போன்ற நிபுணர்களிடமிருந்தும் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தும் பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை பெறுங்கள். தரமான நடவு பொருள். சமவெளிக்கு ஏற்ற பன்னியூர் 1, பன்னியூர் 5, கிரிமுண்டா, திக்கன் மிளகு, செடி மிளகு போன்ற வீரியமிக்க ரகங்களை தேர்வு செய்யுங்கள். இயற்கை விவசாயம். ரசாயன உரங்களை தவிர்த்து மண்புழு உரம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை உரங்கள் மற்றும் வேப்ப எண்ணெய், உயிர் பூச்சிக்கொல்லிகள் போன்ற இயற்கை பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றுங்கள். சந்தைப்படுத்தல். காய்ந்த மிளகு, மிளகுத்தூள் போன்ற மதிப்பு கூட்டுப் பொருட்களை உருவாக்குவது. நேரடி விற்பனை, ஆன்லைன் தளங்கள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது லாபத்தை அதிகரிக்கும். அரசு திட்டங்கள். தேசிய தோட்டக்கலை இயக்கம், நுண்ணீர் பாசன திட்டங்கள் போன்ற அரசு மானியங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டு முயற்சி. விவசாயி உற்பத்தி குழுக்களுடன் இணைந்து செயல்படுவது சந்தைப்படுத்தல் மற்றும் கடன் வசதிகளை பெற உதவும். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் சமவெளி பகுதிகளில் மிளகு சாகுபடியை வெற்றிகரமாக மேற்கொண்டு நிலையான மற்றும் அதிக லாபம் ஈட்ட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்கள் வட்டாரத்துல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி.